இன்னும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு ஒரு படிப்பினை தரக்கூடிய காணொளியாக இருக்கும். அண்மை காலங்களில் சின்ன சின்ன காணொளிகளில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு சின்ன சின்ன கருத்துக்களை சொல்கிறேன். நமது கருத்துக்கள் பிடித்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து நடக்கலாம். ஒருவர் கூட எடுத்து நடந்தால் அதுவே மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுது இந்த டிஜிட்டல் மீடியா வலைத்தளங்கள், சமூக வலைத்தளங்களில் ஏராளமான விஷயங்கள் வருகின்றன. உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அருமையான விஷயம். விமர்சனங்கள் இல்லாமல் வாழ்வில் எதுவும் கிடையாது. வியர்க்காமல் உழைக்க முடியாது. அதே மாதிரி விமர்சனங்கள் இல்லாமல் நாங்கள் ஜெயிக்க முடியாது. உண்மைதானே? நம்மை சுற்றி இருப்பவர்கள், நம்மோடு பயணிப்பவர்கள், நம்மளோடு இருக்கும் அன்பர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் நம்மளை விமர்சிக்கலாம். விமர்சனங்களை எப்பொழுதுமே நாங்கள் தடைக்கற்களாக எடுக்காமல் அது ஒரு படிக்கற்களாக எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இந்தியாவிலே, தென்னிந்தியாவிலே மிக பிரபலமாக இருக்கிற சீமானிடம் கேட்கிறார்கள், விமர்சனங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று. அதுக்கு அவர் சொல்கிறார், வியர்க்காமல் உழைக்க முடியாது, விமர்சனங்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது என்கிறார். ஆகவே மற்றவர்கள் நம்மளை விமர்சித்தால் அதை நாங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்தவன் நம்மளை விமர்சிக்கிற பொழுது நமக்குள் ஒரு உந்து சக்தி பிறக்க வேண்டும். நாங்கள் ஜெயிக்க வேண்டும். இந்த விமர்சனத்துக்கு எதிராக வாழ்த்து காட்ட வேண்டும். அதனை ஜெயித்து ஒரு மரமாக்கி, அந்த மரத்துக்கு உரமாக்கி ஜெயித்து வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசை வர வேண்டும். ஆகவே அடுத்தவன் விமர்சிப்பார் என்று நீங்கள் அச்சக்கொள்ளாமல் வாழ்க்கையில் எடுத்து நடங்கள். விமர்சனங்கள் வந்தால் அதை பொருட்படுத்தாமல் விடக்கூடாது. அதை எடுத்து அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்து அதுக்கு பிறகு அதில் இருந்து நீங்கள் வளர்ந்து நீங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கி வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஆழமான கருத்து. வியர்க்காமல் உழைக்க முடியாது, விமர்சனங்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.